வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. இன்றைக்கு நாம் ஒரு மிக முக்கியமான, கொஞ்சம் கசப்பான, ஆனா கண்டிப்பாக பேசியாக வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி தான் ரொம்ப ஆழமாக விவாதிக்க போறோம். இந்திய கிரிக்கெட் அணியில் எப்பவுமே ஒரு சிறந்த வீரருக்கு மற்றும் ரசிகர்களோடு ஏகோபித்து ஆதரவு இருக்கும். ஆனால் அதே சமயம் அவர்களுக்கு அணியில் நிலையான இடம் கிடைக்கவே கிடைக்காது. அந்த லிஸ்ட்ல முதலிடத்துல இருக்கிறவர் நம்ம சஞ்சு சாம்சன் தான். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது T20 போட்டியில் சஞ்சு சாம்சனை திடீரென்று அணியிலிருந்து நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக வெறும் 15 வயதே ஆன இளம் வீரர் வைபவ் சூரியவன்சியை சேர்த்திருக்காங்க. இந்த முடிவு வந்த உடனே சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய புயலை வீச ஆரம்பிச்சிருச்சு. ஏன் எப்பவுமே சஞ்சு சாம்சனை மட்டும் குறிவைக்கிறாங்க? அவர் என்ன அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டாரு? ஒரு 2 மேட்ச் சரியா விளையாடனா உடனே தூக்கிடுவீங்களா அப்படின்னு ரசிகர்கள் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஆதங்கம் ரொம்பவே நியாயமானது தான். ஏன்னா சஞ்சு சாம்சன் பேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அந்த ஷாட்ஸ் எல்லாமே அவ்வளோ நேர்த்தியா இருக்கும். கவர் டிரைவ் ஆகட்டும், புல் ஷாட் ஆகட்டும், சிக்ஸர்கள் பறக்க விடுற விதமாகட்டும், அவரை ஒரு கிளாசிக் பேட்ஸ்மேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு கேப்டனான அவர் செஞ்ச சாதனைகள், தனி ஆளாக அவர் வாங்கி கொடுத்த வெற்றிகள் எல்லாம் நம்ம கண் முன்னாடியே வந்து போகும். ஆனால் சர்வதேச கிரிக்கெட் அப்படின்னு வரும்போது மட்டும் ஏன் அவருக்கு இந்த சறுக்கல் ஏற்படுது? உண்மையிலே பிசிசிஐ சஞ்சு சாம்சனை வஞ்சிக்குதா, அல்லது அவருக்குள்ளே சில பலவீனங்கள் இருக்கா? இதை பற்றி நாம் இன்னைக்கு புள்ளி விவரங்களோடு எந்தவிதமான பாரபட்சமும் இல்லாமல் ரொம்ப தெளிவாக பார்க்க போறோம். சஞ்சு சாம்சனோட திறமை மேலே யாருக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அவர் ஒரு அசாத்தியமான பிளேயர். அவர் ஃபார்ம்ல இருக்கிறாருன்னா உலகத்துல இருக்கிற எந்த பந்துவீச்சாளரும் அவரை கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனால் ஒரு கசப்பான உண்மையை நாம் இங்கே ஏத்துக்கிட்டே தான் ஆகணும். புள்ளி விவரங்கள் எப்போதும் பொய் சொல்லாது. நீங்கள் வெறும் உணர்ச்சிகளின் அடிப்படையில் மட்டும் ஒரு வீரரை அணியில் வச்சிக்க முடியாது. சர்வதேச கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல். அங்கே நிலைச்சு நிற்கணும்னா திறமையை விட கன்சிஸ்டன்சி, அதாவது தொடர்ச்சியான சிறப்பான ஆட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சஞ்சு சாம்சனோட T20 சர்வதேச புள்ளிவிவரங்களை கொஞ்சம் உற்று நோக்கினோம்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்குது. இதுவரை அவர் 57 இன்னிங்ஸ் விளையாடி 1405 ரன்கள் குவித்தது இருக்கிறாரு. இவரோட ஸ்ட்ரைக் ரேட் 155.42 அப்படிங்கிற ஒரு பிரமாதமான விஷயம். அதே போல 3 சதங்களும் 6 அரை சதங்களும் அடிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கே, அப்புறம் ஏன் அவரை நீக்கணும்னு தோணும். ஆனா இந்த எண்களுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற இன்னொரு முகத்தை நாம் பார்க்கணும். அவருடைய சராசரி வெறும் 27.02 மட்டுமே. அது மட்டும் இல்லாமல் இந்த 57 இன்னிங்ஸ்ல 8 முறை டக் அவுட் ஆயிருக்காரு. இதை விட ஒரு முக்கியமான புள்ளிவிவரம் என்னன்னா, அவர் எடுத்த ஒட்டுமொத்த 1405 ரன்கள்ல 56.4%, அதாவது 793 ரன்கள் வெறும் 9 இன்னிங்ஸ்ல இருந்து மட்டும் வந்திருக்கு. அப்போ மீதமுள்ள 48 இன்னிங்ஸ்ல அவர் என்ன செஞ்சாரு? அந்த 48 இன்னிங்ஸ்ல அவருடைய சராசரி வெறும் 13.6 ரன்கள் மட்டுமே. ஒரு சர்வதேச தொடக்க வீரர் இந்த சராசரி போதுமா? கண்டிப்பா பத்தாது. ஒரு அணி தங்களது ஓப்பனிங் பேட்ஸ்மேனை முழுமையாக நம்பிதான் களத்துல இறங்குது. முதல் 6 ஓவர்ல, அதாவது பவர் பிளே அதிரடியாக விளையாடி ஒரு நல்ல அடித்தளத்தை அமைச்சு கொடுக்க வேண்டிய ஓபனரோட மிகப்பெரிய பொறுப்பு. ஆனா சஞ்சு சாம்சன் ஒரு மேட்ச்ல பிரமாதமா விளையாடி சதம் அடிப்பார். ஆனால் அடுத்த 4 மேட்ச்ல ஒற்றை இலக்கு ரன்களோட அவுட் ஆகிருவாரு. இது அந்த அணியோட வெற்றி வாய்ப்பை மிகப்பெரிய அளவுல பாதிக்குது. அவர் அடிச்ச 3 சதங்களை பத்தி இப்போ பார்ப்போம். 111, 107, 109 நாட் அவுட். இந்த 3 இன்னிங்ஸ்ல அவருடைய ஒட்டுமொத்த ரன்களை கால் பங்கை வகிக்குது. இந்த 3 சதங்களை மட்டும் அவர் கணக்குல இருந்து எடுத்துட்டோம்னா அவருடைய சராசரி வெறும் 21.5ஆக குறைஞ்சிடும். ஒரு T20 போட்டியில 20 ரன்கள் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். ஆனா சஞ்சு சாம்சன் தொடர்ந்து சொதப்புறது அவர் மேல இருக்கிற நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சிருச்சு. உலகக்கோப்பை தொடரில் அவர் 97 நாட் அவுட், 89, 89 என தொடர்ந்து விளையாடி மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தார். அப்பாடா, சஞ்சு ஃபார்முக்கு வந்துட்டாரு, இனிமேல் அவரை அடிச்சுக்க முடியாது அப்படின்னு ரசிகர்கள் எல்லோரும் பெருமூச்சு விட்டாங்க. ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. அடுத்தடுத்த போட்டிகள்ல 5-0-1 அப்படிங்கிற ரொம்ப குறைவான ரன்கள்ல அடுத்தடுத்து ஆட்டமிழந்து மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தார். இந்த திடீர் வீழ்ச்சிக்கு தான் இப்போ அவருடைய இடத்தை மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாத்திருக்கு. தொடக்க வீரராக அவர் 31 இன்னிங்ஸ்ல களமிறங்கி 179 ஸ்ட்ரைக் ரேட்டுடன் 932 ரன்கள் குவித்திருந்தாலும் அதுல 18 இன்னிங்ஸ்ல அவர் 20 ரன்களை கூட தாண்டல அப்படிங்கிறது நாம மறக்கக்கூடாது. இது சாதாரணமாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஒரு அணியோட ரன் குவிப்பு முதல் விக்கெட்டை பொறுத்து தான் இருக்கு. ஆரம்பத்திலே விக்கெட் விழுந்தா அது மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களுக்கு மிகப்பெரிய பிரஷரை உண்டாக்கும். கம்பீர், ஸ்ரேயஸ் கூட்டணியில் வந்த பிறகு அணியில் பல அதிரடி மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வீரர் தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்தும் அதை சரியா பயன்படுத்திக்கலனா உடனே மாற்று வீரரை களம் இறக்குறதுல கம்பீர் எந்த தயக்கமும் காட்ட மாட்டார்.
வெறும் 3 மேட்ச்ல உலகக்கோப்பை ஹீரோ சஞ்சு சாம்சன் கதையே முடிஞ்சுது. இந்த கம்பீர் ஸ்ரேயஸ் கூட்டணி தான் அப்படின்னு பரவலா பேசப்படுது. ஆனால் அதுக்கு முழு காரணம் சஞ்சு சாம்சனோட நிலையற்ற ஆட்டம்தான். சஞ்சு சாம்சனுக்கு பல முறை வாய்ப்புகள் கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு முறையும் அவர் கம்பேக் கொடுப்பார். ஆனால் அதை தக்க வச்சுக்க தவறிடுவார். இந்திய அணியில் ஒரு இடத்துக்கு குறைந்தது 10 பேராவது காத்துட்டு இருக்காங்க. ஐபிஎல் மூலமா தினம் தினம் புது புது திறமைகள் வெளிவந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு வீரர் தொடர்ந்து தவறு செஞ்சுக்கிட்டு இருந்தா அவருக்கு எப்படி மறுபடியும் வாய்ப்பு கொடுக்க முடியும்? தேர்வுக்குழுவும் இதையே தான் யோசிக்கிறாங்க. இப்போ சஞ்சு சாம்சனை நீக்கிட்டு யாரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. வைபவ் சூரியவன்சி வெறும் 15 வயதே ஆன ஒரு இளம் புயல். இந்திய கிரிக்கெட்டின் எதிர்காலமாகவே பலராலும் பார்க்கப்படும் ஒரு மிகப்பெரிய திறமைசாலி. இந்த வயசுல அவர் பல மாநில அளவிலான போட்டிகள்ல அபாரமா விளையாடி எல்லோரோட கவனத்தையும் ஈர்த்திருக்காரு. ஒரு 15 வயது பையன் அண்டர் 19 11ல விளையாட வேண்டிய பையன் நேரா சர்வதேச T20 அணிக்குள் நுழையறான் அப்படின்னா அவனோட திறமை எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானதாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு அற்புதமான திறமைசாலி வெளியே காத்துட்டு இருக்கும்போது தொடர்ச்சியான தோல்விகளை சந்திக்கிட்டு வர ஒரு சீனியர் வீரரை தொடர்ந்து அணியில் வச்சிருக்கிறது எந்த விதத்துல நியாயமாகும்? தேர்வுக்குழுக்கும் இது ஒரு மிகப்பெரிய சவால் தான். அவங்களும் சஞ்சு சாம்சனுக்கு போதிய அளவு ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இழந்து எதிர்காலத்தை மனசுல வச்சு வைபவ் சூரியவன்சியை களமிறக்க முடிவு பண்ணிட்டாங்க. இதுல தேர்வுக்குழுவை நாம் குறை சொல்ல முடியாது. கிரிக்கெட் ஒரு தொழில்முறை விளையாட்டு. இங்க உணர்ச்சிகளுக்கு இடம் கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் பேசும். சஞ்சு சாம்சன் தன்னோட பலவீனங்களை சரி செஞ்சுக்க தவறிட்டார் அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை. அப்போ சஞ்சு சாம்சனோட சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. கண்டிப்பா கிடையாது. அவர் ஒன்றும் வயசான வீரர் கிடையாது. அவருக்கு இன்னும் நிறைய கிரிக்கெட் மிச்சம் இருக்கு. ஆனா இனிமேல் அவர் இந்திய அணிக்குள் திரும்பி வரணும்னா உள்ளூர் போட்டிகளிலும் சரி ஐபிஎல் தொடரிலும் சரி ஒரு அசாத்தியமான கன்சிஸ்டன்சியை அவர் காட்ட வேண்டி இருக்கு. ஒரு மேட்ச்ல 100 அடுத்த மேட்ச்ல 0 அப்படிங்கிற கதையெல்லாம் இனிமேல் வேலைக்காகாது. அவர் தொடர்ந்து ரன் அடிச்சுக்கிட்டு இருக்கணும். தன்னோட பொறுப்பை உணர்ந்து மேட்சை முடிச்சு வைக்கிற பினிஷராகவோ அல்லது நிலையான ஓப்பனராகவோ தன்னை அவர் நிரூபிக்கணும். வைபவ் சூரியவன்சி மாதிரியான இளம் வீரரோட வருகை சஞ்சு சாம்சனுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும். நம்ம இடத்தை தக்க வச்சுக்கணும், நம்ம இன்னும் கடுமையா உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வரணும். சஞ்சு சாம்சனோட ரசிகர்கள் இந்த முடிவை ஏத்துக்கிறது கஷ்டமா இருக்கலாம். ஆனால் இந்திய அணியோட நலனை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது இது ஒரு தைரியமான தேவையான முடிவு. ஒரு அணியா நம் உலகக்கோப்பை மாதிரியான பெரிய தொடர்களை வெல்லணும்னா பெஸ்ட் பிளேயிங் 11 நமக்கு தேவை. அதுக்கு இந்த மாதிரியான கடுமையான முடிவுகளை எடுத்துதான் ஆகணும். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த சவாலை சஞ்சு சாம்சன் எப்படி எதிர்கொள்கிறார், எப்படி மீண்டு வராருன்னு. வைபவ் சூரியவன்சியோட அறிமுகம் இந்திய கிரிக்கெட்டுக்கு எந்த அளவுக்கு பலம் சேர்க்க போகுது என்பதையும் நாம் காலத்தின் கையில் தான் விட்டுடணும். நன்றி, வணக்கம்.